அதாவது முதல் விஷயம் வந்து முடிவு எடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வது. துலாம் ராசிக்காரங்க, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி, முடிவு எடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு முடிவு எடுத்தியா டக்கு டக்குன்னு எடுத்துடணும். நான் இதை எடுத்துறேன், இதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன், டக்கு டக்குன்னு சில பேர் எடுக்க மாட்டாங்க. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, அதெல்லாம் வாழ்க்கையில முடியவே முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. நீ முயற்சி பண்ணி என்ன பண்ண போற? தைரியமாக இருந்தாலும் உள்ளே பாதுகாப்பின்மை உணர்வு, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். சரி, அப்போ நிறைய நல்ல விஷயங்களும் துளாராசிக்கு உண்டு இல்லையா? என்னென்னலாம் உண்டு? அனைவரிடமும் மரியாதையாக பழகுவார், சண்டையை விட சமரசத்தை விரும்புவார், இனிமையான பேச்சால் மனங்களை வெல்வார், உறவுகளை இணைத்து வைத்திருப்பார். அதே போல நீதி உணர்வு அதிகம், பிறர் உணர்வுகளை மதிப்பார், அழுகையும் ஒழுங்கையும் ஏமாற்றம் அலட்சியம் ஆகியவற்றை ஒரு பொழுது அது ஏத்துக்கவே மாட்டாங்க. பொய் இது பண்ண ஏமாற்றம் அலட்சியம், இது மூணுத்தையும் ஒரு ஆண் பண்றான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை மதிக்காத உறவில் வாழ்வதை விட தனியாக வாழ்வதை தேர்வு செய்யும் மன வலிமை உங்களிடம் இருக்கும். இவ்வளவு ஒரு விஷயம், மதிக்காத நம்மளை ஒரு உறவு மதிக்கலைன்னா அப்படியாப்பட்ட உறவை விட நம்ம தனிமையில இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க துலா ராசிக்காரங்க. அந்த ஒரு இது உண்டு. ஆனா ஒரு விஷயம், துலா ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அல்ல, செல்வம் அழகு அல்ல, அன்பையும் மரியாதையும் சமமாக மதிக்கும் உங்கள் இதயம்தான். இதுதான் மிக முக்கியம். உங்களை மதிக்கும் உறவுகளை தேர்ந்தெடுங்கள், உங்கள் வாழ்க்கை தானாகவே அழகாகவே மாறும். துலா ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக இது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, துலாம் ராசிக்காரர்கள், அதுவும் முக்கியமாக சுவாதி துலாம் ராசி, விசாகம் துலாம் ராசி, தனக்கு ஒரு 43 வயசு நடந்தா கூட 38 வயசு நடக்கிற மாதிரியே காமிச்சுப்பாங்க. எனக்கு 33 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே காட்டிப்பாங்க. அந்த மாதிரியான குணங்கள் உண்டு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதி விதி, நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு, அது என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரில நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம், இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு.
ஒரு சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம், உங்களை அறியாமே நீங்கள் யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போதே சிரிப்பு வரும், சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல, அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா, அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது, இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். துலாம் ராசி நேயர்களே, பிறவி குணம் மாறாது. என்ன பிறவி குணம் மாறாது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது முதல் விஷயம் முடிவு எடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வது. துலாம் ராசிக்காரங்க, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி, முடிவு எடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு முடிவு எடுத்தியா டக்கு டக்குன்னு எடுத்துடணும். நான் இதை எடுத்துறேன், இதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன், டக்கு டக்குன்னு சில பேர் எடுக்க மாட்டாங்க. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, அதெல்லாம் வாழ்க்கையில் முடியவே முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. நீ முயற்சி பண்ணி என்ன பண்ண போற? முயற்சி பண்ணுறது. மனதில் இருப்பதை நேராக சொல்லாமல் இருப்பது. மனசில் இருக்கா டைரக்டாக சொல்லிடு, இன்டைரக்டாலாம் சொல்லாத, டைரக்டாகவே அடிச்சு விடு. மனதில் மறப்பதை கற்றுக்கொள்ளாதது. அதாவது வாழ்க்கையில் மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை மறப்போம். அந்த மறக்கிறத கற்றுக்கொள்ளாதது. நீ மறக்காமல் மனசுல வச்சுட்டா என்ன ஆக போகுது? மறக்கணும். சில விஷயத்தை மறக்க முயற்சி செய்ய வேண்டும். வெளிப்படையான புன்னகைக்குள் வலியை மறைத்து வைப்பது, அதிக எதிர்பார்ப்பால் ஏமாற்றம் அடைவது, தனிமையில் தன்னைத்தானே குறை கூறுவது. நீ தனிமையில் இருந்தால் உன்னை நீயே குறை குறிப்ப. ஆமாம், என்ன யார் ஒன்று சரியா வரல, அது சரியா வரல, ஏதோ ஒன்று சொல்லிப்போம். ஒப்பிட்டால் மன அமைதி குலைவு. சில நேரத்தில் தன் தேவைகள் கடைசியில் வைப்பது. உன்னுடைய தேவையை நீ கடைசியில் தான் வச்சுக்கிற. எல்லாருக்கும் செஞ்சிருவேன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிவிடுவேன், உன்னோட கடைசியாக வச்சுக்கிற. மற்றவர்களின் கருத்தால் குழம்புவது. மற்றவங்க யாராவது எதாவது சொல்லிட்டானா, அவன் அது சொல்லிட்டானா, இவன் இது சொல்லிட்டான், இது சொல்லிட்டா, இது சரியா இருக்குமா, ஏதாவது ஒன்று மனசை போட்டு குழப்பிக்கிறது. வெளியே தைரியமாக இருந்தாலும் உள்ளே பாதுகாப்பின்மை உணர்வு. எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். சரி, அப்போது நிறைய நல்ல விஷயங்களும் துளாராசிக்கு உண்டு இல்லையா? என்னென்னலாம் உண்டு? அனைவரிடமும் மரியாதையாக பழகுவார், சண்டையை விட சமரசத்தை விரும்புவார், இனிமையான பேச்சால் மனங்களை வெல்வார், உறவுகளை இணைத்து வைத்திருப்பார். அதே போல் நீதி உணர்வு அதிகம், பிறர் உணர்வுகளை மதிப்பார், அழுகையும் ஒழுங்கையும் ரெண்டுமே உண்டு. அதே போல் குடும்ப அமைதியை விட்டு கொடுப்பார், குடும்ப அமைதிக்காக விட்டு கொடுப்பார், யாரையும் எளிதில் அவமானப்படுத்த மாட்டார். விலகிடுவான், அவ்வளோதான். துளாராசி சில பேர் விலகிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்ககிட்ட சண்டை போட்டு என்ன, சில பேர் விலகிடுவாங்க. நல்ல ஆலோசனையை வழங்குவார். இவங்ககிட்டலாம் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கரெக்டான டிசிஷன் சொல்லுவாங்க. அன்பை வெளிப்படுத்த தெரியும், வாழ்க்கை துணையை மதிக்கும் மனப்பான்மை, நாகரிகமான நடத்தை, நல்ல பெயரை காப்பாற்ற விரும்புவார். இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஒரு முகம் வெளிப்படலாம். உங்களை தேடி வருபவர்கள் யார்? தேவை முடிந்ததும் விலகுபவர்கள் யார்? உங்கள் அமைதியை மதிப்பவர்கள் யார் என்று தெளிவாக தெரியும். இதெல்லாம் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை உண்மையாக மதிப்பவர்களை மட்டும் நீங்கள் இழக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, திருமணம் ஆகாத ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அழகை மட்டுமல்ல புரிதலையும் ஏற்பார்கள். அதே போல உங்களை மதிக்கும் நல்ல வாழ்க்கை துணைவியை தேடுவீர்கள். அவசரமாக காதலில் விழமாட்டீர்கள். சில பேர்லாம் காதலிச்சா கூட யோசிச்சு தான் பண்ணலாமா வேண்டாமா. ஒரு பெண்ணை நம்பிய பிறகு முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் உண்டு. வெளியில் தைரியமாக இருந்தாலும் என்னை உண்மையாக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி மனசில் இருக்கும் சில பேருக்கு.
நான் ஒருத்தர் முழுசாக நம்புகிறேன், என்ன இவங்க முழுசாக நம்மளை ஏற்றுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் திருமணமாகாத பெண்களுக்கு கூட எப்படி இருக்கும்னா, உங்கள் மனதை புரிந்து கொள்ளும் துணையை நீங்கள் விரும்புவீர்கள். உங்களை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தரை தான் நீங்கள் விரும்புவீங்க. பணத்தை விட குணத்துக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். சிறிய அன்பையும் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பேன். அவன் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அவர் எனக்கு அப்பயே எனக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். குடும்பத்தை மதிக்கும் ஆணை விரும்புவீர்கள். குடும்பத்தை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆணை விரும்பக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க. பொய், ஏமாற்றம், அலட்சியம் ஆகியவற்றை ஒரு பொழுது அது ஏற்றுக்கவே மாட்டாங்க. பொய், இது பண்ண ஏமாற்றம், அலட்சியம், இது மூணுத்தையும் ஒரு ஆண் பண்ணுறான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை மதிக்காத உறவில் வாழ்வதை விட தனியாக வாழ்வதை தேர்வு செய்யும் மன வலிமை உங்களிடம் இருக்கும். இவ்வளோ ஒரு விஷயம் மதிக்காத நம்மளை ஒரு உறவு மதிக்கலைன்னா அப்படியாப்பட்ட உறவை விட நம்ம தனிமையில் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க துலா ராசிக்காரங்க. அந்த ஒரு இது உண்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் அம்மா சொன்ன அன்பான வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது உண்டா? உங்கள் அம்மா அன்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பணம் சேர்த்து வைம்மா, பணம் சேர்த்து வைப்பா, இதை பண்ணுப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா செய்த தியாகத்தை தாமதமாக உணர்ந்ததுண்டா? இப்போ நீ அழுது என்ன பிரயோஜனம்? இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோயேன். இப்போ நீ அழுது என்ன பிரயோஜனம்? அப்பாவோட தியாகத்தை நினச்சி, அப்பா இருக்கும்போது நீ அதை சில விஷயங்கள்லாம் நீ நினச்சி பார்த்துருக்க. ஆனால் இப்போ நீ நினச்சி அழற சில விஷயத்துக்கெல்லாம். அவர் மாறி விடுவார் என்று நினைத்து தவறான உறவை நீடித்தது உண்டா? உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்களுக்காக கண்ணீர் விட்டது உண்டா? அதே போல உங்களை மதிக்காத ஒருவருக்காக உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது உண்டா? துலா ராசிக்காரர், உங்களை உடைப்பது சண்டை அல்ல, மரியாதை இல்லாத உறவுதான். உங்களை அழ வைப்பது பிரிவு அல்ல, நம்பிக்கையை உடைப்பது தான். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது மரியாதை இல்லாத உறவு உங்களுக்கு வேண்டாம். நானே சொல்கிறேன், உங்களுக்கு மரியாதை இல்லாத உறவு வேண்டாம். மரியாதை கொடுக்கக்கூடிய உறவு உங்களுக்கு இருந்தால் நல்லது. அதே போல் பிறவி குணம் மாறுமானா மாறும், சில விஷயங்கள் மாறும். திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய சமநிலையாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். துலா ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அல்ல, செல்வம் அழகு அல்ல, அன்பையும் மரியாதையும் சமமாக மதிக்கும் உங்கள் இதயம்தான். இதுதான் மிக முக்கியம். உங்களை மதிக்கும் உறவுகளை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே அழகாகவே மாறும். துலா ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக இது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, துலாம் ராசிக்காரர்கள், அதுவும் முக்கியமாக சுவாதி துலாம் ராசி, விசாகம் துலாம் ராசி, தனக்கு ஒரு 43 வயசு நடந்தால் கூட 38 வயசு நடக்கிற மாதிரியே காமிச்சுப்பாங்க. எனக்கு 33 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே காட்டிப்பாங்க. அந்த மாதிரியான குணங்கள் உண்டு. வயசு கேட்டால் சொல்லவே மாட்டான். அப்படி வேற ஏதாவது சொல்லி சமாளித்தோம். வயசு கேட்டால் துளாராசிக்கார சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கிட்ட வயசு கேளுங்க சொல்லவே மாட்டாங்க. வயசு அப்படின்வாங்க, அவ்வளோதான். வயசு சொல்ல மாட்டாங்க அவங்க. அதாவது அவங்களுக்கு 40+, 45+ஆக இருந்தாலும் 30+, 35+ன்ற மாதிரி தான் தன்னை காட்டிப்பாங்க. இந்த ஒரு பிறவி குணம் அவங்களுக்கு உண்டு. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ராசியில் சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.